நம்ம பகுதியிலே வந்து அதிராம்பட்டத்துக்கு அடுத்து வந்து பெரிய முஸ்லீம் ஏரியாங்கிறது வந்து மல்லிப்பட்டினம். இந்த மல்லிப்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய ஜமாத்து அமைப்பு இருக்குதுங்கிறது இங்கே பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இது இங்கே வந்து தான் வந்து அந்தந்த ஊரில் உள்ள பிரச்சனைகள்லாம் நம்ம ஊரில் தான் வந்து தீர்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வகையிலேயே இது வந்து மிகப்பெரிய ஊர். இங்கே நிறைய விஐபிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வகையிலேயே இது ஒரு மிகச்சிறப்பான ஊர் தான். ஆனால் இங்கே தேர்தல்னு வந்தால் எந்த காலத்திலையும் நம்ம முஸ்லீம்களுக்குள்ளேயே ஒரு பெரிய பிளவு ஏற்படுத்தி இங்கே வந்து ஒரு பிரசிடென்ட் வேட்பாளராக இருந்தாலும் சரி, இல்லை கவுன்சில் வேட்பாளராக இருந்தாலும் சரி, ஒரு மனதாக யாரையும் தேர்வு பண்ணாங்க அவர்களை எதிர்த்து இங்கே போட்டியிடுறது தான் இது இங்கே உள்ள ஒரு சிலருடைய வேலையாகவே இருந்து வருகிறது. இதற்கு வந்து ஒரு சரியான ஒரு இது ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட நமது ஊருக்கு அருகாமையில் அடுத்த தெருவாசியமான இந்துக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ராமர்கள் தெருவில் வந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இனிமேல் அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுலாம் வரக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் சுழற்சி முறையில் பதவிகளை பங்கிட்டு இரு சார்புடையவரையும் அந்த பதவிகளுக்கு கொண்டு வரணுங்கிற நல்ல நோக்கத்தோட கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து போட்டோம். இந்த ஒப்பந்தம் போட்டதுனால இங்கே உள்ள முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல சகோதர பாசத்தோடையும் மத நல்லிணக்கத்தோடையும் வந்து பழகி வருகின்றனர். இங்கே வந்து எந்தவித ஒரு சண்டை சச்சரவோ இருந்தது கிடையாது. அந்த மாதிரி வகையிலையும் ஒரு சிறப்பான ஊராக இது அமைந்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது பள்ளியில் ஒன்று கூடி இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், எல்லாத்தையும் சரியாகும்னு கேட்டு அதுக்கு தகுந்தாப்புல நமது ஊருக்கு பிரசிடென்ட் பதவியும் நமக்கு அருகாமையில் உள்ள ராமர் கோயில் தெருவுக்கு கவுன்சிலர் பதவி கொடுத்து சென்ற 5 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம நிறுத்தினோம். அந்த வகையில் மிகச்சிறப்பான வெற்றியை பெற்றோம். அந்த மாதிரி வகையில் இந்த பயணம் இந்த ஊராட்சி மன்ற தேர்தல் வருகின்ற 19/10/2011 அன்று நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலில் வந்து இந்த சுழற்சி முறையில் வந்து அவர்களுக்கு நம்ம ஒப்பந்தப்படி ஏற்கனவே போட்ட ஒப்பந்தப்படி ஒரு அந்த பிரசிடென்ட் வேட்பாளர் அவங்களுக்கும் நமக்கு கவுன்சில் வேட்பாளராக முடிவு பண்ணி அழகான முறையில் பள்ளியில் வந்து ஒளிபெருக்கி மூலம் அறிவித்து கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி நமது கவுன்சில் வேட்பாளரை வந்து ஒரு மனதாக தேர்ந்தெடுத்தோம். அந்த வகையில் வந்து இங்கே உள்ள அரசியல் கட்சிகளில் நாங்கள் நிற்க போகிறோம்னு சொல்லிட்டு பள்ளியின் கட்டுப்பாட்டை மீறி சில பேர் வந்து நிற்கிறாங்க. அவங்கள வந்து நாங்கள் வந்து பொருட்படுத்தாமல் நமது வேட்பாளரை ஜமாத்துடைய வேட்பாளர் என்று அறிவித்து அவருக்காக கடுமையாக உழைத்து 2 வேட்பாளரையும், அதாவது பிரசிடென்ட்டுக்காக நிறுத்தப்பட்டுள்ள ராமர் கோவிலை தெருவை சேர்ந்த மருதமுத்து அவர்களையும், இங்கே உள்ள நமது ஊரை சேர்ந்த எம்எஸ்சி அப்துல் வஹாப், அதாவது சண்டீர் பையன் அவர்னு சொல்றது, அவரையும் தேர்ந்தெடுத்து இப்போ நம்ம வந்து வாக்குகள் கேட்டு சென்று இருக்கிறோம் ஒவ்வொரு ஏரியாவிலையும். இதை குறைக்கும் ஒன்றா அரசியல் கட்சிங்கிற போர்வையில் பதவி வெறி பிடித்த சில நபர்களால் தூண்டப்பட்டு இங்கே உள்ள பல்வேறு சுயநலக்காரர்களையும் அழைத்து அவர்களோட ஒருங்கிணைத்து இந்த இதை வந்து முறியடிக்கணும், இந்த மாதிரி ஒப்பந்தத்தெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட நிறைய நமது ஊருக்கு கெடுதலை வரவழைக்கணும்னா செயல்பட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் முறியடித்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நோக்கத்தை வந்து இந்த மக்கள் நமக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியை தரணும் அப்படிங்கிற எங்களை மாதிரி உள்ளவங்கெல்லாம் போராடி வருகிறோம். இந்த வெற்றிக்கு வந்து இந்த செய்தியை கேட்குறவங்களும் வந்து இது வந்து அவங்களுடைய பங்காக வெற்றியை கொடுக்கணுங்கிற என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளையும் நான் வைக்கிறேன். இதுக்கு வந்து அல்லாஹ் வந்து நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.